ஒரு வசனம் தியானிக்கலாம். யோபு 27வது அதிகாரம் 3வது வசனம். யோபு 27வது அதிகாரம் 3வது வசனம். என்று ஆமென். இன்று நம்ம உதடுகளின் வாசலை காத்துக்கொள் என்ற தலைப்புல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். இந்த இடத்துல யோபு சொல்றாரு தன்னை குறித்து. இந்த 1வது வசனத்துல பாக்குறோம், யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. யோபு சொல்லுகிற வார்த்தை, அவர் தன்னை குறித்து ஒரு அழகான சாட்சி சொல்றார். 3வது வசனத்துல, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. 2 விஷயத்த சொல்றார். அவருடைய உதடு தீமையை பேசினதே இல்லையாம், அவருடைய நாக்கு கபடம் பேசியதே இல்லையாம். இதே சாட்சிய நம்ம இங்க வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. காரணம், நம்ம பெண்கள்னாலே நமக்கு மெயினா நம்மளுடைய வீக் பாயிண்ட் எங்க இருக்குன்னா வாயில தான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது இதுதான். நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வது குறித்து தான் தியானிக்க போறோம். பொதுவாக ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் தான் எல்லாவற்றிலும் முன்ன நிற்கிறாங்க இல்லையா? ஒரு உபவாச ஜபமாக இருக்கலாம், காத்திருப்பு கூட்டமா இருக்கலாம், சபை ஆராதனையா இருக்கலாம், எல்லாவற்றிலும் பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. சபையில ஒரு பணி செய்வதாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பெண்கள் முன்ன நின்னா கூட அவங்க எதுல அடி வாங்கிடுறாங்கன்னா எல்லாவற்றிலும் முன்ன நின்று தேவ பக்திக்குரிய காரியங்களை செய்தாலும் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய பின்னடைவுக்கு காரணமாக அமைந்துடுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கலாம். நம்ம பேசுற வார்த்தைகள், இந்த யோபு சொன்ன மாதிரி நம்ம உதடுகள்ல தீமை வராம, நம்முடைய நாக்குல கபடம் இல்லாம நம்ம இருக்கிறோமா அப்படின்னா எத்தனையோ விதத்துல நம்ம தவறு செய்யறோம். வேதத்துல ஒரு விசேஷித்த பெண்மணியை வைத்து நம்ம ரொம்ப சுருக்கமா பிரசங்கெல்லாம் பண்ணல, சுருக்கமா சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். மிரியாமை எடுத்துக்கொள்ளலாம். மிரியாம் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு சகோதரி அல்ல, ஒரு பெரிய இரட்சகன். மோசேய அந்த பார்வோனுடைய அந்த சட்டத்தினால அவர் அந்த நைல் நதியில் உள்ள முதலைகளுக்கு அவர் இரையாக இருக்க வேண்டியவர். ஆனா ஆண்டவர் அந்த மோசையின் மேல ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. அந்த இடத்துல மோசையை காப்பதற்கு ஆண்டவர் இந்த மிரியாமை தான் பயன்படுத்தினார். ஆண்டவர் எத்தனையோ பேரை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனா அந்த மிரியாமை ஆண்டவர் முன்குறித்து அந்த இரட்சகனை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த மிரியாம் பெற்றிருந்தாங்க. மாத்திரமல்ல, மிரியாம் சாதாரணமானவங்க அல்ல, அவங்களுக்கு தம்புரு வாசிக்க தெரியும். இன்னைக்கு அவங்க எல்லாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டு இப்போ கூட எல்லா பெண்களுக்கும் நமக்கு ஒரு கீபோர்டிஸ்டோ மியூசிஷியனாகவோ நிறைய பெண்கள் சபையில இல்லை. ஆனா அந்த நாட்களிலேயே அந்த மிரியாம் ஒரு பெரிய தம்புரு வாசிக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய கிருபை பெற்றவங்களாக இருந்தாங்க. மாத்திரமல்ல, அவங்க ஒரு தீர்க்கதரிசி. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரோன், மோசே, மிரியாம் ஆகிய இந்த 3 பேருடைய தலைமையின் கீழே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டாங்க. ஜஸ்ட் மோசேயும் அல்லது ஆரோன் மட்டும் இல்ல, ஆண்டவர் மிரியாமையும் இந்த ஆரோன் மோசைக்கு ஈக்குவலா ஆண்டவர் கனப்படுத்தி வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதில் இந்த மிரியாமுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பங்கு இருந்தது. இவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு சகோதரி, தீர்க்க தரிசன வரமுடையவள், ஒரு இரட்சகனை காத்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றவள், இவ்வளவு பராக்கிரமமாக ஆண்டவருக்காக செயல்பட்ட இந்த சகோதரியின் விழுகை எங்க இருந்ததுன்னா ஒரே விஷயம், வாயில தான் பிரச்சனை. நம்ம அறிவோம், அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினதுனால அந்த காரியத்தை மனசுல வச்சுட்டு அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? அந்த முறுமுறுப்பான வார்த்தைகள் என்ன பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம், அவங்க குஷ்டரோகி ஆயிட்டாங்க. மாத்திரமல்ல, 7 நாள் அவங்க ஒரு சகோதரியினால 7 நாள் மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணம் எல்லாம் தடுக்கப்பட்டது. காரணம் என்ன? ஒரு மிரியாமுடைய வாயிலிருந்து வந்த தேவையற்ற வார்த்தை, முறுமுறுப்பு, பாவம். அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். ஒரு பரிசுத்த வாட்டியாக அறியப்பட்டவள், ஒரு தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவள், ஒரு தம்புரு வாசிக்கிறவள், அப்படிப்பட்ட ஒரு சகோதரியின் வாயில தேவையில்லாத ஒரு வார்த்தை, ஒரு முறுமுறுப்பு அத்தனை ஜனங்களையும் இப்ப மற்றவங்க கூட இப்ப மோசையே இவங்களே சொல்லிட்டாங்களே, மற்றவங்க சொல்றதுல என்ன இருக்குன்னு
மற்றவங்க வாயிலையும் ஒரு அவிசுவாச வார்த்தை புறப்படுவதற்கு ஏதுவாக இந்த மிரியாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பைபிள்ல மிரியாமை குறித்து பார்க்கலாமானா ஒண்ணுமே இல்லை. அவங்க மரித்ததை தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு கானானை வந்தடைந்தார்களா என்றால் இல்லை. அவங்க தீர்க்கதரிசி தான், அந்த இரட்சகனை காத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர் தான். அவங்க தலைமையின் கீழேயும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது உண்மைதான். ஆனால் வாயிலிருந்து புறப்பட்ட முறுமுறுப்பு, வாயிலிருந்து வந்த தேவையற்ற வார்த்தை அவங்களுடைய ஜீவியத்தை அதிகமாய் பாதித்தது. இன்று இவ்வளோ பெரிய மிரியாமுடைய வாழ்க்கையிலே இவ்வளோ பெரிய ஒரு அடி விழுமே. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகள் புறப்பட்டால் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 17:3 தாவீது சொல்கிறார், கடைசி பக்கத்தை நம்ம பார்க்குற அந்த வசனத்துல, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவாக பேசிடுறோம். ஆனால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனமாக கேட்டுகிட்டே இருக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம், மற்றவங்களை குறித்து புரளி பேசுகிறோமா, இல்லை ஒருத்தவங்க தப்பு பண்ணும்போது பரியாசம் பண்ணுறோமா, இல்லை மற்றவங்க கிட்ட கோல் மூட்டுறோமா, 2 பேர் இருக்கிற இடத்துல 3வது நம்பரை பற்றி பேசுகிறோமா, இதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்து ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், சபையில் அந்நிய பாஷையில் பேசலாம், ஒரு பலனும் இல்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிரியாமுக்கு எந்த நிலைமைனா நம்ம எல்லாம் ஏமாத்திரம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த தாவீது சொல்வது போல, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம்முடைய வாய் மீறாதபடிக்கு நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டியதும் அவசியம். நம்ம ஒவ்வொரு முறை பேசும்போதும் நம்ம பேசுறது சரிதானா என்று ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ நமக்கு சில நேரத்தில் நமக்கே தோணும், இந்த வார்த்தை நம்ம பேசுனது தப்பு, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது, இவங்களை பற்றி பரியாசம் பண்ணியிருக்கக்கூடாது, இந்த 3ஆம் நபரை பற்றி நம்ம தேவையில்லாமல் இந்த இடத்துல பேசிட்டோம், இல்லை குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் நம்மனால உண்டாயிட்டுன்னு நமக்கு தோணுமே. ஆனால் நமக்கே அவ்வளோ அருவருப்பாக இருக்கே, அது கேட்கிற ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். நம்ம ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, உபவாசிக்கிறது எல்லாமே வீணாக போயிடும். அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த நேரத்தில் ஏசப்பா, இது வரைக்கும் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன், என் வாயில் தேவையில்லாமல் என் வாயை அடக்கவே என்னால் முடியலை, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் எனக்கு கிருபை தாருங்க, என் வாய் மீறாதபடிக்கு இந்த சங்கீதக்காரரை போல தீர்மானம் பண்ண எனக்கு கிருபை தாருங்க. மாத்திரமல்ல, நம்ம தியானிக்கிற இந்த யோபு 27:3 படி நானும் இதே போல சாட்சி சொல்லணும். ஏசப்பா, நம்மளை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். என் உதடுகள் தீமையை பேசாது, என் நாக்கில் கபடமே இல்லைன்னு நம்ம சொல்லணும். நம்மளால நெஞ்சில் கை வச்சு சொல்ல முடியுமானா கண்டிப்பாக இல்லை. அப்போ நமக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை குறித்து எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அதனால இந்த சாட்சியை நம்ம அறிக்கையிடக்கூடிய விதத்துல நம்முடைய வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ண இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கலாமா?